அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒரு சிம்பிளான என்ட்ரி மாடலை நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்மார்ட் மணிலையும் சரி, ஐசிடி கான்செப்ட்லேயும் சரி, நிறையா விஷயங்களை மனதில் ஞாபகம் வச்சு அதுக்கு நிறைய பயிற்சியெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், இன்னும் ஓவராலாக ஆடியன்ஸ் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, புதுசாக வர்றவங்க ஃபஸ்ட்டு சிம்பிளான என்ட்ரி மாடல் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் கடைசியாக வந்த கமெண்ட்ஸுமே அப்படி தான் இருந்துச்சு. சரி, அப்போது நம்ம இதுக்கு ஆரம்பத்தில் உள்ளே வரும்போது சில இண்டிகேட்டரை பயன்படுத்தியிருப்பேன். அந்த இண்டிகேட்டர் நமக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு, நம்ம அதில் என்ன ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத பற்றி போடலாம் அப்படி சொல்லி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். ஒரு இண்டிகேட்டரை வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த இண்டிகேட்டரை கரெக்டாக நம்ம பயன்படுத்த தெரியுது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, அதிகமான ஒரு ப்ராஃபிட்டு அப்படின்னு எதிர்பார்க்காட்டியும் பார்த்தா உடனே புரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டு அதில் இருக்கும். அப்போது அந்த ஒரு என்ட்ரி மாடலுக்கு சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா, எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இதில் டெப்த்தாக உள்ளே போகணும் அப்படின்னா, இப்போ நம்ம ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். எந்த ஒரு சார்ட்டாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜிபிபி நியூஸ்லாண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃபாரெக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸில் க்ரூட் ஆயில் தனியாக இருந்தாலும் சரி, இல்லை கோல்டாக இருந்தாலும் சரி, சில்வரு, அப்புறம் US30 அப்படி, அதாவது கமாடிட்டி ட்ரேடாக இருந்தாலும் சரி, கரன்சி ட்ரேடாக இருந்தாலும் சரி, அப்படி சொல்ல வர்றேன். ஓகேங்களா? எந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி, நீங்கள் இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். எனக்கு இதை நான் எவ்வளோ கேரண்டியாக சொல்ல வேணால், ஒரு 90%, ஒரு 90% இந்த இண்டிகேட்டரை நம்பலாம். நான் பார்த்த வரைக்கும் அதிகமான ஒரு ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது. ஒரு 1:1 இல்லை 1:2 அதுக்குள்ளேயாவது நம்ம ஆவரேஜ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த இண்டிகேட்டரோட நேம் இந்த இருக்குது, UT போட் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டரை நீங்கள் ட்ரேடிங் வியூவில் இண்டிகேட்டர்ஸில் போய் இந்த UT போட் அலர்ட்ஸ்ன்னு டைப் பண்ணாலே வந்துடும். அதில் நீங்கள் வேறு ஒன்றும் மாடிஃபை பண்ண வேண்டியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதில் டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கட்டும். ஓகேங்களா? அதுதான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். சரி, இப்போ இதில் எப்படி நம்ம என்ட்ரியை நம்ம ஹேண்டில் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, பை செல்லுன்னு இப்படி அங்கங்கே இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போது இதில் நிறைய பை செல் விழுந்திருக்கு இல்லையா? இப்போ இதில் எது நம்ம கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதில் அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நிறைய பை செல் இப்போ தான் போட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் ஒரு என்ட்ரி பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சார்ட் எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த இண்டிகேட்டர் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்க, 1 hour சார்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே பை விழுது, எங்கே செல் விழுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இப்போ நிறையா இருக்குது. இதில் நான் எப்படி கன்ஃபார்மாக எடுக்கிறேன், எப்படி சில இதை நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு செல் அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்துருக்குது 1 hour டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? அப்போது அந்த கேண்டிலை நீங்கள் மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ அந்த கேண்டிலை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது ஸ்டெப் 1. ஓகேங்களா? மார்க் பண்ண பிற்பாடு 1 hour டைம் ஃப்ரேம் 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வரணும். ஓகேங்களா? அது செகண்ட் ஸ்டெப். அப்போது 1 hourல் நம்ம எடுத்த நியூட்ரல் பாக்ஸ் இங்கே இருக்குது. அந்த கேண்டிலை நம்ம சிக்னல் கொடுத்த அந்த கேண்டில் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் ரெண்டாவது நம்ம அப்போ எந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுக்கிறது அப்படி சொல்லி பார்க்கும்போது, 1 hour கேண்டிலில் விழுந்தது மேலே இருக்குது, அது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போது அதோடைய ஹையும் லோவும் இங்கே இருக்குதுங்களா? அப்போது ரெண்டாவது நமக்கு எங்கே செல் கிடைக்குதுன்னு பார்க்கணும். அந்த செல் ஒரு ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணியிருக்கணும், அல்லது ஒரு ரிஜெக்ஷன் போட்டுட்டு இம்பல்சிவாக கீழே கட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்படி கட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அந்த செல்லை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போது மேலே நம்ம 1 hourல் எடுத்தது
அதோடைய நியூட்ரல் பாக்ஸ் நம்ம இங்கே இருக்குது. அந்த ஒரு கேண்டிலை நியூட்ரலாக நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? அப்போது அதில் நமக்கு ரெண்டாவதாக கிடச்ச செல் வந்து இங்கே தான் இருக்குது. எப்படி இன்னும் சுலபமாக சொல்கிறது எனக்கும் தெரியல. நான் இன்னும் 1 ஹவர்லேயே போய்க்கிறேன். 1H நான் கொஞ்சம் மாற்றி சொன்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதுக்கு தான் திருப்பி பின்னாடி வர்றேன் மறுபடியும். 1 ஹவரில் செல் சிக்னல் கொடுத்துருக்குது. அதை நம்ம நியூட்ரலாக நம்ம எடுத்துருக்கோம். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துருக்கிறோம். அங்கிருந்து நம்ம வந்து 5 மினிட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண பிற்பாடு என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது 1 ஹவரில் விழுந்த செல்லு இப்போ நம்ம 5 மினிட்ஸில் மாற்றி வச்சு பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவதாக நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு செல் சிக்னல் கிடைக்கணும். ஓகேங்களா? இந்த செல்லை கனெக்ட் பண்ணிக்காதீங்க. இது 1 ஹவரில் விழுந்தது. அப்புறம் 5 மினிட்ஸில் மாற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிடச்சது. ஏன்னா 1 ஹவர் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கிடைக்கிற செல்லு, அந்த செல் சிக்னல் வந்து ஒரு ரிஜெக்ஷனை கட் பண்ணி இருக்குது அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு ரீடெஸ்ட்டோட லோவை கட் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரீடெஸ்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து செல்லாகி வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகிருக்குது. அந்த ரீடெஸ்ட்டோட லோவை கட் பண்ணியிருக்குது இல்லையா? இந்த ரீடெஸ்ட்டோட லோவை கட் பண்ணிடுச்சு. அதாவது சாக் வச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போது மேலே வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணலை. ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருந்தால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஆனால் இங்கே சாக்கு வச்சதால் இந்த செல் வந்து இந்த ஃபஸ்ட்டு செல்லை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 1 ஹவரில் விழுந்த நியூட்ரலில் ஃபஸ்ட்டு செல் சிக்னலில் கிடச்சக்கூடிய கேண்டில் வந்து இம்பல்ஸாக இருக்கணும். அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ஒரு ரீடெஸ்ட் ஏரியாவை உடச்ச ஒரு பேட்டர்னாக இருக்கணும். அப்படி இல்லைனா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் போட்டுட்டு அதை உடச்சது மாதிரி இருக்கணும். அந்த ரிஜெக்ஷன் கேண்டில் உடச்ச எக்ஸாம்பிள்ஸை நான் அடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாக் வச்சதை பார்ப்போம். 2 டைப்பில் நம்ம இதை எடுக்க முடியும். ஒன்று, ஒரு சாக் வச்ச மாதிரியான ஒரு மூமெண்ட் இருந்தால் எடுக்கலாம். அல்லது மேலே ரிஜெக்ஷன் போட்டு அதை கட் பண்ணினா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைப். இப்போ நம்ம சாக்கு பார்க்குறோன்னா, அப்போது 1 ஹவரில் விழுந்த நியூட்ரலில் ஃபஸ்ட்டு செல் இது தான். அந்த ஃபஸ்ட்டு செல்லு சாக்கு வச்சுருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம வந்து நியூட்ரலாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதான் நான் சொல்ல வந்த விஷயம். அப்போது அந்த கேண்டிலுடைய பாடியில் இங்கே ஒரு லைன் வைக்கிறோம். டாப் வந்து மேலே இங்கே தான் வச்சாகணும். ஓகேங்களா? ஓகே, அதாவது இந்த செல் சிக்னல் போட்டுச்சு. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது மேலே எங்கேருந்து வந்திருக்குது. அப்போது கீழே இருக்கக்கூடிய பாடியில் பொசிஷனை செட் பண்ணுங்கள். மேலே எஸ்எல், கீழே ப்ராஃபிட். எவ்வளோ தூரம் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா, கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 1:1. ஓகேங்களா? இல்லை, இப்போதைக்கு கரண்டில் ப்ராஃபிட் கொடுத்து நிற்கிது. அப்போது இங்கே ரீடெஸ்ட்டு மேலே போகும்போது என்ட்ரி இங்கே ட்ரிகர் ஆகிருக்குது. ரீடெஸ்ட்டு போகும்போது நீங்கள் மேலே என்ட்ரியை நீங்கள் தட்டி விடலாம். ஓகேங்களா? அப்படி தட்டும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ரிஸ்க் ரிவார்டுங்கிறது அதிகமாக இருக்கும். மேலே கொஞ்சம் தூக்கி வச்சிங்க அப்படின்னா இது இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். என்ட்ரி கீழே ட்ரிகர் ஆயிரும். மேலே ரீடெஸ்ட் ஆக நீங்கள் என்ட்ரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் அப்போது நியூட்ரலை வந்து இப்படி செட் பண்ணும்போது 1:1 உங்களுக்கு இந்த ரேஷியோவில் செட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேலே இது நீட்டக்கூடாது, கூட்டவோ குறைக்கவோ கூடாது. 1:1 நீங்கள் செட் பண்ணிவிட்டு நியூட்ரல் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 5 மினிட்ஸோடைய நியூட்ரல் எப்படி எடுக்கணும்னா, சாக் வச்சதுக்கப்புறம் அந்த கேண்டிலோடைய லோவும் எங்கேருந்து வச்சோ அதோடைய லாஸ்ட் கேண்டிலோட ஹை என்னமோ நியூட்ரலாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுத்த பிறகு 1:1 நீங்கள் செட் பண்ணிவிட்டு மேலே போக போக என்ட்ரி நீங்கள் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வந்துச்சுன்னா மேலே ரீடெஸ்ட் ஆச்சுன்னா மேலே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 1:6 வரைக்கும் உங்களுக்கு அவரேஜ் ஆகிருக்குது. இங்கே வரைக்கும் என்ட்ரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி ரீடெஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இப்படி நியூட்ரல் எடுத்துகிட்டு கீழே வந்து இப்படி இழக்கக்கூடாது. 1:2 அப்படி செட் பண்ணக்கூடாது. இது அதுக்கான டைப் இது கிடையாது. ஓகேங்களா? நியூட்ரலை செட் பண்ணிவிட்டு 1:1 செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பின்னாடி ரீடெஸ்ட் ஆகுதோ நீங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் எங்கள் டார்கெட் கட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1:6 வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு இல்லையா? சரி, ஓகே. இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதை நான் எடுத்து விட்டுறேன். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக. ரெண்டாவது மறுபடியும் 1 ஹவருக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்த்தோம்? இந்த செல் சிக்னலில் பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு பை சிக்னல் அதுக்கு பின்னால் இருந்திருக்குது. இதுக்கு நம்ம மூவிங் ஆவரேஜெலாம் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஏஓ யூஸ் பண்ணலாமா,
அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க வேண்டாம். இந்த ஒரே ஒரு யூடியூப் போட்டு அலர்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த சிக்னலில் மட்டும் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது 1 ஹவரில் எங்கே கிடச்சிருக்குது. இப்போ 1 ஹவரில் இங்கே ஒரு நியூட்ரல் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. இங்கே வந்து பைப்போ சிக்னல் கொடுத்து ஒரு நியூட்ரல் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போது அதை நம்ம வந்து எடுத்து முடிச்சிருக்கோம். இந்த விக்கு வரைக்கும் மேலே போயிட்டு வந்திருக்கு இல்லையா? அப்போது அந்த டாப்பில் ஒரு லைன் வைப்போம். தெரியணுன்றதுக்காக லைன் வைக்கிறேன். ஓகே, பாக்ஸாக எடுத்தாச்சு. அப்போது 1 ஹவரில் நியூட்ரல் எடுத்த பிற்பாடு அதில் கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பை சிக்னல் நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஒரு லைன் வச்சிட்றேன். அப்போ தான் நம்ம எடுத்த கேண்டில் நமக்கு தெரியும். 5 மினிட்ஸ் போனோம் அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட்டு விழுந்த நியூட்ரல் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு விழுந்த பை சிக்னல் கொடுத்த கேண்டில் இது தான். கீழே ரிஜெக்ஷன் போட்டிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. ரெண்டாவது இது ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் கேண்டில் நமக்கு கிடச்சிருக்குது. ரெண்டாவது சாக் வச்சுருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், ஸ்வீப் பண்ணிடுச்சு. அப்போ டபுள் கன்ஃபார்ம். இந்த ரிஜெக்ஷன் ஃபார்ம் பண்ணி இப்படி ஒரு இழுப்பு இழுத்தாலே ஃபுல் பாடி கேண்டில் விழுந்தாலே ஓடி போயிடும். நமக்கு வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் கீழே கொடுத்தும் அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டோடைய ஹையை வந்து ஸ்வீப் பண்ணி விட்டுருக்குது. ஸோ டபுள் கன்ஃபார்ம். ஓகேங்களா? அப்போது நம்ம இங்கே வந்து பொசிஷனை செட் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? கரெக்டாக கீழே இருக்கக்கூடிய லோ லைன் ரிஜெக்ஷன் கேண்டில் எங்கேருந்து வந்துச்சோ அந்த லோ நியூட்ரலோடைய பாடியில் தான் வைக்கணும், விக்கில் வைக்கக்கூடாது. அப்போது 1:1 இதை செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1:1. ஓகேவா? ஓகே, அப்போ இப்போ உள்ளே வந்திருக்கு இல்லையா? உள்ளே வந்துட்டு தான் போயிருக்குது. அப்போது இதை சுருக்கணும் அப்படின்னா 1. ஓகே, இங்கே வரைக்கும் நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1:1 டார்கெட் லெவல் ஃபஸ்ட்டு செட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஆகுது? ரீடெஸ்ட்டில் கிடச்சது 2.32. ஓகேங்களா? அதாவது 1:2 கிட்ட ஆவரேஜ் ஆகிருக்குது. இது வந்து ரெண்டாவது எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ மூணாவது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? இதை எடுத்து விட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது 1:6 நமக்கு ஆவரேஜ் ஆகிருந்துச்சு. ரெண்டாவது வந்து 1:2. இதை நம்ம இப்படி கூட்டலாம் கூடாது, இப்படியெல்லாம் தூக்கி வைக்கக்கூடாது. இப்போ ப்ராப்பர் என்ன அப்படின்னா நியூட்ரல் எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னா 1:1 தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு வைக்கும்போது. ஓகேங்களா? ரீடெஸ்ட் ஆகும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாகுது என்ட்ரி ப்ளேஸ் பண்ண. சரி, ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏன்னா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம இதில் ஹேண்டில் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான என்ட்ரி மாடல் அப்படின்றதுனால தான் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 ஹவர். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்ததை தான் நான் எடுத்து பேசிகிட்ருக்கிறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததை நம்ம பேசலை. இப்போ இந்த வாரம் முடிஞ்சிருக்குது. சரி, ஓகே, அதில் இருந்து நம்ம எடுத்து பேசிகிட்ருக்குறோம். ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் பார்த்தோம், அப்புறம் இந்த கேண்டில் பார்த்தோம். மூணாவது இந்த ஒரு செல்லு விழுந்திருக்குது. இது வந்து செல்லு கொடுத்துட்டு மேலே தூக்கி இருக்குது. அப்போது இது நம்ம எப்படி இதில் ஏமாந்துருப்போம், இதில் நம்ம என்ட்ரி போட்டிருப்போமா இல்லையா அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகே, இதை ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த செல் இப்போ இங்கேருந்து 5 மினிட்ஸ் மாதிரி போகிறோம். அப்போது நியூட்ரல் எடுத்தது இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதில் விழுந்த ஃபஸ்ட்டு செல்லை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு செல்லு இந்த இருக்குது. நியூட்ரல் விழுந்துடுச்சு. ஃபஸ்ட்டு செல்லு இந்த இருக்குது. ஃபஸ்ட்டு செல்லை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றுமே நடக்கலை. அது வந்து ஓகேங்களா, ஒரே ஒரு சிங்கிள் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்குது. கீழே ஒரு என்ன சொல்கிறது, மேலே ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. ஒன்று ரீடெஸ்ட்டை கீழே வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு ஃபுல் பாடி கேண்டிலாகவே இல்லை, சிங்கிள் கேண்டிலாக தான் ஃபார்ம் பண்ணியிருக்குது. முதல்ல நம்ம பார்த்தது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூமெண்ட்டோடு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்படி கீழே, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷம்,
ஒரு செட்டப் இருந்துச்சு. இப்படி ஒரு டவுனில் இறங்கி வந்துட்டு மேலே கட் பண்ணி போச்சு இல்லையா? இப்படி இப்படி இறங்கி வந்து இப்படி ஒரு கட் பண்ணி போச்சு. இந்த மாதிரி ஒரு சேஃப்ங்கிறது அதில் இப்போ இருக்கிறது இல்லை. ஒரே ஒரு சிங்கிள் கேண்டில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்குது. ஒரு நிமிஷம், ஏன் க்ளீனாக தெரிய மாட்டேங்குன்னு தெரியல. இப்படி இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து இதில் இல்லை. ஒரே ஒரு சிங்கிள் கேண்டிலை வந்து இப்படி மேலேயும் கீழேயும் அடிச்சு விட்டுட்டு இப்படி நின்றுட்டுருக்குது. அப்போது இது வந்து வேலிட் இல்லை. அப்போது ஒரு வேளை இது எப்படி இருந்தால் எடுத்துருக்கலாம் அப்படின்னா, இது வந்து இப்படி ஒரு இந்த பாடி வந்து இப்படி போட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்படி இருந்தால் எடுக்கலான்னு சொல்லணும் இல்லையா? போட்டுட்டு மேலேருந்து ஒரு விக்கு விட்டு இப்படி கீழே தனியாகவே காட்டுறேண்ணே. இதுக்குள்ளே வச்சு ஏன் கன்ஃபியூஸ் பண்ணணும்? இப்படி இப்படி இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாடி கீழே போட்டு விற்க மேலே விட்டுட்டு இந்த நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து இப்படி இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்தால் கூட நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆனால் இங்கே ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. இப்படி இம்பல்சிவாக கீழே பாடி க்ளோஸும் கொடுக்கல. சிங்கிள் ரிட்டேஸ்ட் கேண்டிலுங்கும் போது ஒரு பாடி க்ளோஸ் கொடுக்கணும். சிங்கிள் ரிட்டேஸ்ட் இல்லைன்னா கூட கண்டினியூஸாக ஒரு சாக்கு வைக்கிதுன்னா கூட இந்த மாதிரி சேஃபில் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் இல்லை. சிங்கிள் கேண்டிலுமே வந்து ஏற்குமாராக இருக்குது, பாடி மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதை நம்ம எடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செல்லு விழுந்தால் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு மறுபடியும் 1 ஹவர் போயிடலாம். 1 ஹவர் போனோம் அப்படின்னா இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது, இப்போ நமக்கு எல்லாம் என்ட்ரி கிடச்சிது. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் என்ட்ரி கிடச்சிது, இந்த பை இதுலேயும் என்ட்ரி கிடச்சிது. இந்த செல்லில் கிடைக்கல. ப்ராப்பரான 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஷிஃப்ட்டு கிடைக்கல. இப்போது இங்கே ஒரு பை இருக்குது. இதை நம்ம செக் பண்ணலாம். ஓகே, நியூட்ரல் எடுத்துடலாம். ஓகே, பாக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம 5 மினிட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பை கேண்டில் நம்ம செக் பண்ண போகிறோம், இம்பல்சிவாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்போ இங்கேருந்து இந்த பாக்ஸுக்குள்ளே நியூட்ரல் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் விழுந்த நியூட்ரல் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குதா? சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பர். ஃபஸ்ட்டு பையில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்குது. ரீடேஸ்ட்டை கட் பண்ணியிருக்குதா? இங்கேயே கட் பண்ணி பாடி க்ளோஸே கொடுத்துருச்சு. சூப்பர். ஓகே ஓகே, சாக்கே வச்சிருச்சு. அப்புறம் நம்ம அடுத்த வேலை என்னது? பொசிஷன் செட் பண்ணுறது இல்லையா? இது வந்து புல்லிஸில் தானே? ஓகே, ஆனால் வந்து ரீடெஸ்ட் வந்து கொடுக்கலை. 1:1 செட் பண்ணியிருக்கோம், உடனே அடிச்சிருச்சு. அப்படின்னா தூர விட்டுறணும். 1:1 அடிச்சிருச்சுனாலே முடிஞ்சு போச்சு நமக்கு. ஓகேங்களா? திரும்ப ரீடெஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணக்கூடாது. நமக்கு இங்கே என்ட்ரி ட்ரிகர் ஆன உடனே ரீடெஸ்ட் ஆனால் தான் என்ட்ரி போடணுமே தவிர, இதை நம்ம செட் பண்ணி வச்சபோது ரீடெஸ்ட்டே கொடுக்காம டார்கெட் போயிடுச்சுன்னா டார்கெட்டோடு நிப்பாட்டிக்கணும். திரும்ப டார்கெட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது மறுபடியும் ரீஎன்ட்ரிக்கு இதில் போகக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இது சூப்பரானது. நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க, எப்படி நம்ம எடுத்தோங்கிறது. 1 ஹவர்லேயும் காட்டிடுறேன் ஒன்ஸ். இப்படி தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். 1 ஹவரில் கிடச்ச பை சிக்னலில் கிடச்ச அந்த கேண்டிலை ஒரு நியூட்ரல் பாக்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து அதில் கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பை கேண்டில் பை பார்க்குறதுனால 1 ஹவரில் பை ஆனதால் 5 மினிட்ஸில் பை பார்க்குறோம். அதில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணி அதை இம்பல்ஸாக கட் பண்ணி சாக்கு கொடுத்து விட்டுருச்சு. அப்போ ரிஜெக்ஷன் ப்ளஸ் சாக்கு
ஃபஸ்ட்டு பையில் கிடச்சிது. ஓகேங்களா? இது 2வது பையில் கிடச்சா கூட எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பையில் கிடச்சா மட்டும்தான் எடுக்கணும். அது 1:1 டார்கெட் செட் பண்ணோம். ரீடெஸ்ட் கிடைக்கல, அங்கேருந்து டார்கெட் போயிடுச்சு. அதோட கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்ம வந்து 3 எக்ஸாம்பிள் இதில் பார்த்துருக்குறோம். அதில் ஒரு என்ட்ரி எப்படி அவாய்ட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். 3 என்ட்ரி வந்து ப்ராஃபிட்டபுளாக நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி நம்ம வந்து 1 ஹவரில் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பட்சத்தில் எக்கச்சக்க என்ட்ரி வந்து இதில் மூவ் ஆகி போயிருக்குது. ஓகேங்களா? பட் என்னுடைய பர்சனல் என்ட்ரி இது மாடல் இதுவான்னு கேட்டால் இது கிடையாது. இந்த மாதிரி எக்கச்சக்க என்ட்ரி மாடல் இருக்குது நம்மகிட்ட. ஆனால் ஏன்னா நம்ம யூடியூப்பில் வந்து நான் ஒரு லிமிட்டில் தான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மந்த்து வந்து ஒருத்தர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு நம்மகிட்ட. அவரோட ஃபீட்பேக் இன்னும் சொல்லலை. அவர் ஃபீட்பேக் கொடுப்பாரு. அதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வரணுமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. விருப்பம் இருந்தால் நம்மகிட்ட வாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இன்னும் பிகினர்ஸ்க்கு இதை போல் நிறைய வீடியோ வேணாலும் கேட்கலாம். ஒவ்வொரு இண்டிகேட்டரும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா சில பேர் இண்டிகேட்டரை கொடுத்துட்டு அதில் வந்து இதை மாட் பண்ணுங்க, அதை மாட் பண்ணுங்கம்மா. நான் மாட் பண்ணது 2 விஷயந்தான். இந்த பார் கலர் இருக்குல்ல, இது மட்டும் தான் எடுத்து விட்டுருந்தேன். மற்றபடி நான் வேறு ஒன்றுமே நான் எடுத்து விடலை. ஓகேங்களா? அது டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். ஓகேங்களா? ஓகே, இதில் ஏதாவது சந்தேகங்கள் தான் கேளுங்க, நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஏன்னா கமெண்டில் சொன்னால் தான் நம்ம வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, அவங்க திருப்திப்பட்டிருக்கீங்கன்றது நமக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு வீடியோ போகிற நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கமெண்ட் ஒன்றும் வரலன்னா ஏதோ உப்பு சப்பாக இருக்கும். நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. அது என்னத்தடா போட்டுட்டு, ஏன்னா யூடியூப்பில் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு இவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு 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 கமெண்ட் எதுவும் வரல அப்படின்னா நம்ம கொஞ்சம் சரி யோசிப்போம். என்னடா அது இன்னும் அடுத்து கண்டென்ட் போடவா வேணாமா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.